start with the therapy people are getting added on. So first topic வந்து பாத்தீங்கன்னா இந்த வெபினார்ல வந்து I wanted to talk about pain, stress and heart health. ஸோ இது மூணுமே வந்து ஒரு இன்டர்லிங்கான ஒரு திங் ஆக்சுவலி. ஸோ ஆப்வியஸா வந்து பெயின் இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஹார்ட் ஹெல்த். பேசிக்கா வந்து பிசியோதெரப்பி ரிலேட்டடா பேசும்போது வந்து ஷுட் யூ வரி அபவுட் பெயின். ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா எப்போ நம்ம வரி பண்ணணும், எப்போ வந்து அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. இப்போ டாக்கிங் அபவுட் பெயின்னா வந்து ஒரு அன்பிளசன்ட் சென்சேஷன். ஸோ நீங்க வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆயிட்டு ஒரு பெயின் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் டே நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க, அகைன் பேக் டு ஒர்க் போவீங்க. அப்ப என்ன ஆகும், பெயின் வந்து இட் கெட் சப்சைடட் அண்ட் ஒண்ணுமே தெரியாது. உங்களோட டியூரேஷன் ஆஃப் ஒர்க் வந்து கம்மியா இருக்கும் போது என்ன ஆகும், நீங்க வந்து யூல் ஃபீல் லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பெயின் இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெயின் இருந்துட்டே இருக்கலாமா இல்ல பெயின்லெஸ்ஸாவே இருக்கணுமா, எது பெட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு we have lot of confusions actually. There are two types of pain basically to begin with. ஸோ அக்யூட் பெயின், கிரானிக் பெயின் சொல்லுவோம். அக்யூட் பெயின் அப்படின்னா இப்பதான் இமீடியட்டா, ஸோ நான் இப்பதான் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, எனக்கு நான் இடிச்சிட்டேன் இல்ல நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னும் போது ஒரு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் அன் அக்யூட் பெயின். ஸோ அக்யூட் பெயின் வந்து எவ்வளவு டியூரேஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இமீடியட்லி லைக் ஒரு அடிப்பட்டு ஒரு 1 week குள்ள, இல்ல ஒரு அடிப்படாமையும் இருக்கலாம், அது ஒரு நார்மல் பெயினா கூட இருக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 1 week குள்ள இருக்க பெயினா இருந்தா தட் இஸ் அன் அக்யூட் பெயின். ஸோ கிரானிக் பெயின்னா 3 மாசத்துக்கும் மேல அந்த வலி இருந்துட்டே இருக்கு. உங்களோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது வந்து டெய்லி காலையில எழுந்திருக்கும் போது ஒரு வலி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது உங்க ஆக்டிவிட்டிஸை டிஸ்டர்ப் பண்ணதுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் கிரானிக் பெயின். ஸோ அக்யூட் பெயினா இருக்கிறது வந்து கிரானிக் பெயினா மாறிடும். ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்டோட ஃபீட்பேக் வச்சு சொல்றேன். அவங்க ஒரு 40 years ஓல்ட் ஃபீமேல். ஸோ என்னன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட 35 yearsல இருக்கும் போதே ஒரு சின்ன ஷோல்டர் பெயின் இருந்துட்டே இருந்தது. அதை அவங்க கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 1 weekல இருந்து அப்படியே ஒரு 1 month 2 months அப்படியே கிராஜுவலா செட்டில் ஆயிட்டு அது வந்து ஒரு கிரானிக் பெயினா மாறுச்சு. ஸோ கிரானிக் பெயினா மாறும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் லைக் பிரஷிங், கோம் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அவங்களால பண்ண முடியாம ஆயிடுச்சு. ஸோ இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அக்யூட் பெயினா இருக்கும் போதே, அதாவது இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னும் போது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்யூட் பெயின் கிரானிக்கா மாறாது. அண்ட் அதுக்கான கரெக்ஷன்ஸும் நீங்க பாசிபிளி எடுத்துட்டீங்கன்னா அக்யூட் பெயின்ல இருந்தே சப்சைட் ஆயிடும். கிரானிக் பெயினா மாறும் போது நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டும் சரி, என்ன ஒரு ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும், அதுக்கு அந்த பெயினை குணப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு டைம் வந்து டிலே ஆகும். ஸோ எப்பவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். முன்னாடி பெயின் வரதுக்கு முன்னாடியே அதோடைய பாசிபிலிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கிரானிக் பெயினா மாறாம இருக்கிறது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். தென் இஸ் பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் இன்டர்லிங்க்டு. இது வந்து பாத்தீங்கன்னா பெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்டர்லிங்க் ஆயிருக்கா? ஸோ அஃப்கோர்ஸ் எஸ். ஸோ இப்போ ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலா வந்து அந்த பெயினுக்காக நிறைய மெடிகேஷன்ஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பெயின் வந்து அதிகமான இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுதுன்னா வி ஒன்லி கோ ஃபார் மெடிகேஷன்ஸ். அண்ட் 10 days ஒரு 15 days மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து வி டோன்ட் கோ ஃபார் அதர் கரெக்ஷன்ஸ். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எந்த ஒரு எக்ஸசைஸும் சரி, இல்லைன்னா வந்து அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் எடுக்காம இருக்கும், ஒரு ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பி சைட் போகாம இருக்கிறது வந்து இஸ் அ டிராபேக் ஆக்சுவலி. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் மெடிகேஷன்ஸும் எடுக்கலாம் உங்க பெயின் அதிகமா இருந்ததுன்னா. பிளஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட் சைட்க்கு போறதுக்கு வி ஹாவ் டு பிளான். ஸோ டே டு டே ஆக்டிவிட்டிஸ் லைக் நம்ம எப்படிலாம் வந்து நம்ம பாஸ்டர் மெயின்டைன் பண்றோம், நம்ம வந்து ஒர்க் பண்ற இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து ஐடியலா உட்கார்ந்துருக்கோம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த செட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தா ஃபியூச்சர்ல வந்து அது வந்து பெரிய இஷ்யூஸ் தான் ஆகாது. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸும் பெயினும் எப்படி இன்டர்லிங்க் ஆயிருக்குன்னா, ஆப்வியஸா பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருந்தீங்கன்னாலும் பெயின் இருக்கும். இன்டர்லிங்க்ட் ஒன். ஸோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும், இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அப்ப நம்ம வந்து தாட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு பெயினை வந்து நம்ம வந்து வி ஃபீல் லைக் அது இருக்க மாதிரி நம்ம வந்து நம்ம மைண்ட்ல வந்து இது பண்ண ஆரம்பிப்போம். ஆப்வியஸ்லி நம்ம வாட் எவர் வி திங்க் சைக்கலாஜிக்கலி வந்து அது வந்து பிசிக்கலாவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் பெயின் இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும் போது உங்களால ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ப்ராப்பரா பண்ணி முடிக்க முடியாது. ஸோ ஒரு 20 years ஓல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் வருது. சப்போஸ் எக்ஸாம்பிள் டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் வந்து இப்போ ஒரு கேம் விளையாடிட்டு வராங்கன்னா ஒரு சோர்னஸ் இருக்கும். பட் ஆனா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாம இருக்கும் போது வந்து தட் இஸ் அ டிராபேக் ஃபார் ஹர். அவங்களால அந்த மேட்ச் போக முடியாம ஷீல் ஃபீல் லிட்டில் கன்சர்ன்.
ஸோ அதனால பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்டர்லிங்க்டு. ஹவு ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட்ஸ் த பாடி? Obviously, stress is going to affect your body. So இதெல்லாம் வந்து some of the factors. நான் நிறைய இஷ்யூ இதுல பண்ணல. Some of the important factors that are getting affected. ஒன்னு வந்து headache. So first நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா headache தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படபடப்பு, ஹார்ட் பால்பிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் பால்பிட்டேஷன், இப்போ செஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸா கூட நம்ம திங்க் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு படபடப்பு இருக்கும். கொஞ்ச நேரம் நடந்த பிறகு ஒரு படபடப்பு இருக்குது. அப்புறமா வந்து நார்மலாவே பிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ என்னன்னா அது வந்து யங்கர் பாப்புலேஷனுக்கும் இப்போ வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. வி கேன் சி 25 years old and கெட்டிங் கார்டியக் அரெஸ்ட் அண்ட் கெட்டிங் சீரியஸ். ஸோ என்னன்னா பிளட் ப்ரெஷர் வந்து ஓகே நம்மளுக்கு ஏஜ் இருக்கு, ஒரு 30 கீழே தானே இருக்கும், பிபி இருக்காதுன்னு சொல்லிட்டு வி கேனாட் திங்க் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் பிபி. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் நம்மளோட எடுக்கிற டயட்டா இருக்கணும் சரி, நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சரி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பிளேயிங் an important role. தென் ஆப்வியஸ்லி டைஜஸ்டிவ் அப்செட். ஸோ திடீர்னு ஒரு ப்ளோட்டிங் இருக்கும். முன்னாடி குவிக்கரான டைஜஷன் இருக்கும் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து டைஜஸ்ட் ஆயிடும். நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டா கூட வந்து யூ வில் ஃபீல் குட். அவ்வளோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டைஜஷனே இருக்காது. உங்க செஸ்ட் ப்ளோட்டடாவே இருக்க ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேச்சஸ் அந்த ஸ்கின் பேச்சஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் லீஷன்ஸ் மாதிரி இருக்கும். லீஷன்ஸ்னா வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி. ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது ஒரு மசில் டென்ஷன் கிரியேட் ஆகும். மசில் டென்ஷன் இந்த சென்ஸ் நெக் பெயின் இருந்துட்டே இருக்கும். ஒரு 5 minutes கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது. லோவர் பேக் பெயின் இருக்கும். அகைன் எழுந்து நடக்கலாமான்னு இருக்கும். ஒரு பாஸ்டர்ல வந்து மெயின்டைன் பண்ணி ஃபிட்டா உட்கார்ந்து இருக்க முடியாது. ஃபெட்டிக். நீங்க கம்மி வேலை தான் செஞ்சிருப்பீங்க அன்னைக்கு ஹோல் டே. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப என்னமோ அதிகமான வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து டயர்டான ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ட்ரை மவுத். என்னதான் நம்ம ஹைட்ரேட்டடா இருந்தாலுமே வந்து வாயெல்லாம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட்லி வெரி இம்பார்ட்டன்ட் இன்சோம்னியா. நமக்கு சரியா தூக்கம் இருக்காது. ஸோ நைட் வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது. 1 or 2 hours தான் ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூல் ஹேவ் வெரி இம்ப்ராப்பர் ஸ்லீப். அடிக்கடிக்கு தூங்கி எழுந்துட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இஸ் அன் இம்பாக்ட் தட் ஸ்ட்ரெஸ் வந்து உங்க பாடியை எஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு. நாட் ஓன்லி தீஸ் திங்ஸ். இது வந்து ரொம்ப ஸ்மால் தான். பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கும், ஹேர் டிஸ்கலரேஷன் இருக்கும், ஸ்கின் டெக்ஸ்டர் சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி வந்து யூ ஃபீல் மத்தவங்க கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்காது. யூ ஃபீல் ஐசோலேட்டட் அண்ட் திங். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் அஃபெக்டிங் யுவர் பாடி சொல்லிட்டு வி கேன் ஐடென்டிஃபை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் ஹார்ட். இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க இன்சிடென்ட்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதுலலாம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ட்ரெட்மில் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 40 years old நல்லதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து உட்கார்ந்து தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. தென் தே பாஸ் அவே. ஸோ ஹவ் ஆல் தீஸ் ஹேப்பன்? ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு கார்டியக் அரெஸ்ட் வருது? அதே மாதிரி ஏன் யங்கர் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க? ஏன் 25 years oldல வந்து கார்டியக் அரெஸ்ட் வருது? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கார்டியக் அரெஸ்ட்னா ஒரு 50, 60 அந்த மாதிரி ஏஜஸ்ல தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்ப ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார்டியக் என்டியூரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. கார்டியக் என்டியூரன்ஸ்னா என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ ஒரு நார்மலா வந்து நம்ம வந்து வெளியே போயிட்டு 1 second ஸ்டார்டிங் பீப்புள். இப்ப நார்மலா வந்து நம்ம வந்து ஒரு வாக் போவோம். இப்பெல்லாம் வந்து யாருமே வாக்கிங் போறது இல்ல. ஸோ ஒரு வாக்கிங் வந்து போவோம். அதிகமா நம்ம நடப்போம். அதிகமான ஆக்டிவிட்டிஸ் வந்து வீட்ல ஒரு ஒரு விமனா இருந்தாங்கன்னா தே யூஸ் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குனிஞ்சு நிமிர்ந்து செய்யற வேலைகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. கம்மியா ஒர்க் பண்றதா இருந்தாலும் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிரைண்டர் அந்த மாதிரி மிக்சி எல்லாமே வந்து மெஷினரியா போயிட்டோம். ஸோ அதனால விமன் ஹெல்த் ரொம்ப இதுவாகுது. அண்ட் ஆல்சோ ஃபார் மென் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து இப்போ ஆஃப்டர் கோவிட் வந்து வீட்லயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தேர் பிளானிங் டு டேக். அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வர அந்த இது வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைல் அண்ட் வாக்கிங்கோட அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அவங்களோட ஹார்ட்டோட என்டியூரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. அந்த ஹார்ட்டோட வால் வந்து நிறைய பிளட் வந்து பம்ப் பண்ணணும். ஸோ அது அந்த ஆக்சிஜனேஷன் இருந்துட்டே இருந்தாதான் வந்து யூ ஃபீல் ஹெல்த்தி, நல்ல சர்க்குலேஷன் இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த ஹார்ட்டோடைய அந்த என்டியூரன்ஸை மெயின்டைன் பண்ணாம அப்படியே ஹோல்ல இருக்கும் போதுதான் ஹார்ட்ல வந்து இந்த ஃபேட் டெபாசிஷன், நம்ம ஃபுட் எடுக்கிற அந்த இதனால ஃபேட் டெபாசிஷன் போய் சடனா அது கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. 20 years old தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களோட ஃபுட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா they'll just add on. அந்த ஃபேட் எல்லாமே வந்து வால்ஸ்ல போய் கடைசியா ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இட் will just get completely blocked. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து இட் ஹேப்பன்ஸ்.
ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்றதுனால ஹார்ட்ல என்னென்ன வரும்? ஸோ ஓகே, நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க. ஆனா நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்போ வந்து நான் வீட்ல இருந்தே எக்ஸசைஸ் பண்ணணும். இல்ல ஓகே, நான் பிசியோ இன்னும் பார்க்கல நானு. பட் ஆனா எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும்போது, எப்படிலாம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்றத நான் எண்ட் ஆஃப் த செஷன்ல சொல்றேன். அண்ட் ஆல்சோ சர்டைன் பேஷன்ஸ் ஆர் தேர். யார் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ எண்ட் ஆஃப் த செஷன்ல ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஐ ஜஸ்ட் கைட் அப். நிறைய எக்ஸசைசஸ் சொல்லி தரேன். இப்ப ஹார்ட் எக்ஸசைஸ்க்கு சொன்னேன்ல, ஸ்ட்ரெஸ், பெயின் அண்ட் கார்டியக் ஹெல்த். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆக்டிவிட்டி வேணும், ஹவு மச் ஆக்டிவிட்டி டு ஐ நீட். இது வந்து ஏஜ் ரிலேட்டடாவும் இருக்கு. அதாவது வந்து 15 to 25 25 to 35 40, அப்புறமா 50 70 அந்த ரேஞ்ச்ல வந்து ஒருத்தருக்கு ஹார்ட்டோட கெப்பாசிட்டி வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து வி கேன் ஃப்ரேம் எக்ஸசைஸ் டிசைன்ஸ் ஆக்சுவலி. இப்போ எவ்வளவு ஆக்டிவிட்டி எனக்கு வேணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, மாடரேட்ல இருந்து இன்டென்சிட்டி ஏரோபிக் ஆக்டிவிட்டி வேணும். அதாவது மாடரேட் இன்டென்சிட்டி இந்த சென்ஸ், எடுத்த உடனே வந்து இப்பதான் நான் ஒரு இவ்வளவு நாள் நான் செடன்ட்ரியா இருந்தேன். செடன்ட்ரினா காலையில தூங்குவேன், எழுந்திருப்பேன், வேலைக்கு போவேன், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன், சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன், அவ்வளவுதான். இதுதான் என்னோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். இதுல எந்த ஒரு வாக்கிங் இன்க்ரீஸ்டா இருக்காது, எந்த ஒரு ஜிம் ஆக்டிவிட்டிஸும் சரி, எந்த ஒரு எக்ஸசைஸும் நம்ம பண்ண மாட்டோம். சோ இப்ப நான் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கேன்னா, நம்ம வந்து எடுத்தோடனே நான் ஜிம் போய் ஃபுல் ஃபிளெஜ்ல வந்து நான் மசில்ஸ் பில்ட் பண்ணலாமான்னு கேட்டா நோ. ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பில்ட் இட் ஸ்லோலி. எடுத்த உடனே வந்து ஃபுல் என்டூரன்ஸ்ல போகும்போது தான் உங்க ஹார்ட்டோட கெப்பாசிட்டி வந்து டாலரேட் பண்ணாது. ஸோ திடீர்னு இவ்வளவு நாள் செடன்ட்ரியா இருந்துட்டு திடீர்னு நீங்க ஒரு ஹெவி வெயிட்ஸோ இல்ல அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க ஹார்ட்டோட கேப்பபிலிட்டி லாஸ் ஆயிடும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அது வந்து ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டெல் இட் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த ஏர்லி டெத்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி அடிக்வேட் பிரேக்ஸ் எடுக்கணும். நான் வந்து 1 hour தான் என்னோட ஜிம் செஷன், எனக்கு அதுக்கு மேல நான் வீட்டுக்கு போயிடணும், இல்லைன்னா வந்து எனக்கு டைமே ரொம்ப கம்மி, இந்த செஷனுக்குள்ள ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட்னு சொல்லிட்டு ரஷ் அப் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் கோ வித் வார்ம் அப். பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து ஹார்ட் ஓட என்டியூரன்ஸ் வந்து ஸோ என்னன்னா 150 minutes a week நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஸோ பேசிக்கா வந்து அப்ப டெய்லி பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes இருந்தா போதும். ஸோ 15 minutes ஆஃப் வாக்கிங், அதுக்கப்புறமா வந்து அதை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா அது 20 minutes 25 minutes இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ இதுல வந்து நம்ம கார்டியக் எக்ஸசைஸ் என்னென்னலாம் பண்ணலாம்னா, சைக்கிள் இருந்தா சைக்கிள் யூஸ் பண்ணலாம். ஸ்விம்மிங் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்விம்மிங். இஃப் யூ ஹேவ் அ பெட், ஒரு பெட் மாதிரி இருந்தது வந்து வாக்கிங் கூட்டு போகலாம். இப்ப வீல் சேரா இருந்தா கூட வந்து வீல் சேர் டிபெண்டன்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். யூ கேன் யூஸ் அதர் மொடாலிட்டிஸ் லைக் ஒரு இஎஃப்எக்ஸ் மாதிரியோ இல்ல ஒரு ட்ரெட்மில் மாதிரியோ ரொம்ப பேசிக்கான கார்டியக் எக்ஸசைஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி பேசிக். ஆக்சுவலி நான் ரொம்ப இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணல, ஏன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்கு கார்டியக்ல. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ, இப்போ இமீடியட்டா நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்றீங்க, ஒரு ஜிம்க்கு போறேன் அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் வார்ம் அப் எக்ஸசைஸ். அதுக்கப்புறமா கோ வித் பேசிக் ட்ரெட்மில் வந்து ஒரு 15 to 20 minutes போங்க, அதுவும் அடிக்வேட் பிரேக் எடுங்க. அதுக்கப்புறமா வந்து யூ கேன் கோ வித் ஒரு இஎஃப்எக்ஸ் மாதிரி எடுக்கலாம். இது மாதிரி வந்து நீங்க செடன்ட்ரியா இருந்துட்டு நீங்க போற ஆளா இருந்தா இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் ஆல்ரெடி வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னும் போது பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் உங்க கார்டியக் என்டியூரன்ஸை பொறுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஒன் வே யூ கேன் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக், சடன் ஹார்ட் அட்டாக், ஒரு சடன் அரெஸ்ட் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் பாப்புலேஷனா இருந்தீங்கன்னா யூ கேன் கிராஜுவலி டேக் வாக்கிங் தான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாக்கிங் வந்து ஒரு 15 to 20 minutes டெய்லி. ஸோ இது மாதிரி நீங்க பண்ண வந்து டெய்லி உங்க கார்டியக் எக்ஸசைஸ் இம்ப்ரூவ் ஆகும். And then you can go for cycling, as I said. Games ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா you can play badminton. அந்த மாதிரி வந்து அதிகமான கார்டியக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ற எக்ஸசைசஸ் வந்து you can actually start up. So food related, yeah. ஃபுட் ரிலேட்டட் பாத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் ஃபைபர் ரிச் ஃபுட். நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் நீங்க பில்டப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேட் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது. லைக் மட்டன் அண்ட் ஆல்சோ யூனோ அதெரோஸ்க்லரோசிஸ் கிரியேட் பண்ற இஷ்யூஸா இருந்தா அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா எடுக்கக்கூடாது. பர்கர், பீட்சா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆயிலி ஐட்டம்ஸ் எடுக்கும் போது உங்களுடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் தட் ஃபேட் டெபாசிஷன் ஓவர் யுவர் பெல்லி வந்து அதிகம். ஸோ ஆல்சோ நீங்க இனிஷியலா வந்து பெல்லி ஃபேட் வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து ஒன்லி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த பெல்லி ஃபேட். ஆக்சுவலி டோட்டலா வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அது கூட வந்து யூ கேன் ஆக்சுவலி ரெடியூஸ் த கொஞ்சம் அந்த கார்டியோ எக்ஸசைஸ் மாதிரி எக்ஸ்ட்ராவா பண்ணும் போது என்ன ஆகும்னா பெல்லி ஃபேட் ஆல்சோ ரெடியூசஸ். ஃபர்ஸ்ட் டெபாசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் எண்ட் அப் இன் த பெல்லி, பட்டக் அண்ட் தென் யூ கேன் சே தைஸ். இந்த 3 ரீஜன்ல தான் வந்து அதிகமா டெபாசிட் ஆகும். So obviously you have to reduce those areas and பாத்தீங்கன்னா targeted muscles இது இருக்கு. So you can go for abs, plank workouts பண்ணலாம், side plank workout பண்ணலாம்.
அண்ட் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் யூனோ EFX மாதிரி பண்ணும்போது வந்து அதிகமா ஸ்டிமுலேட் ஆகும். ஆப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெக்டஸ் அப்டாமினஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு வந்து கிரன்ச்சஸ் பண்ணலாம், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் வந்து சைட் கிரன்ச்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு. பட் டயட் வைஸ் கேட்டீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் அவாய்ட் ஆயில். நாட் டூ மச் ஆஃப் ஆயில் இஸ் நாட் குட். 2 or 3 spoons should be fine. And also you should take very less salt. Salt also will increase the BP thing. So these things you can actually plan together. And then basically talking about the belly fat is a very big concern for both men and women. So for women it's entirely different because the abdomens are weak for women due to pregnancy, extra and extra. So for male it's entirely different. So basically you have to start with these. There are a lot of upgrades actually. உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா you can actually go and check our Instagram page, LSR Physio. அங்க செக் பண்ணீங்கன்னா வில் பி போஸ்டிங் கான்ஸ்டன்ட் திங். நீங்க அதுல யூ கேன் ஆல்சோ DM and you'll have our number. You can contact and speak about it in detail because I need to know your height and weight. உங்க fitness எப்படி இருக்குன்னு I need to check it personally பார்த்தனா I'll have a better plan for you. நான் இப்ப சொன்னது எல்லாமே பேசிக்கா சொன்னது, அவுட்லைன். உங்களை நான் பார்த்தது இல்ல, சோ அசஸ் பண்ணது இல்ல, பேசிக்கா ஒரு அவுட்லைனா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பர்சனலைஸ்டா வேணும் அப்படின்னும் போது நீங்க சப்போஸ் கிளினிக் வந்தீங்கன்னா உங்களை அசஸ் பண்ணிட்டு பர்சனலைஸ்டா உங்களுக்கு செக் பண்ணி பாத்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஆக்சுவலி கேன் கோ ஃபார் பேசிக் வாக்கிங். 5 to 10 minutes is enough. ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய நீ பெயின் இருக்கும், லோ பேக் பெயின் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு சே தட் பேசிக்கா வந்து வாக்கிங் இஸ் குட், கார்டியக் எக்ஸசைசஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் அண்ட் நீ ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் மாதிரி, அதாவது வந்து ஃப்ரண்ட் பிரஸ், வீட்லயே இருக்க பில்லோஸ் வச்சு நீங்க ஃப்ரண்ட் பிரஸ், சைடு பிரஸ், இன்சைட் அண்ட் பேக் சைட் 4 ஆங்கிள் யூ கேன் ஆக்சுவலி யூட்டிலைஸ் யுவர் பில்லோ. அண்ட் தென் வந்து ரெகுலரா வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்னு எடுத்து ஸ்டிக் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டிக்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைட், பேக் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஃபெசிலிட்டேட் யுவர் இன்டர்னல் ரொட்டேஷன். ஸ்டிக் வந்து பேக் சைட்ல ஹோல்ட் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் இது பண்ணலாம். அண்ட் நீ ப்ராப்ளம் இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் எப்பவுமே பேசிக்கா தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கா வந்து இந்த வாஸ்டஸ் மீடியாலிஸ், அதே மாதிரி வந்து ரெக்டஸ் ஃபெமோரஸ் மசில்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணலாம். 4 set of muscles will be there. அதே மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் வந்து டைட்னஸ் இருக்கும், அதை வந்து ரிலீஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். முக்கியமா வந்து ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ டூ பிரீத்திங் எக்ஸசைசஸ். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், ஆஸ்துமா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வந்தாங்கன்னா they'll feel ரொம்ப மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து they'll have to use certain breathing relaxation techniques. லைக் பிரீதிங் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணிட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவா எக்ஸ்ஹேல் பண்றது, இதை வந்து பண்ணும்போது வந்து பிபியும் ரெடியூஸ் ஆகும். இது நார்மலாவும் நம்ம ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா பிரீத் இன் அண்ட் தென் பிரீத் அவுட். ஸோ இது ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணும்போது இட் வில் பி என்ஹான்சிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸசைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். சேம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆல்சோ நம்ம கிளினிக்ல நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ தேர் ஆன் அ ப்ராப்பர் ரீஹேப் ப்ரோட்டோகால். டெய்லி வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோட்டோகால் இருக்காங்க. ஸோ யூ கேன் ஆக்சுவலி கம் டு த கிளினிக். இது அண்ணா நகர்ல இருக்கு. யூ கேன் கம் டு த கிளினிக் அண்ட் ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதை நீங்க வீட்லயே வந்து பண்ணலாம். வீட்லயே பண்ற மாதிரி தான், நீங்க ரெகுலரா கிளினிக் வரணும்னு கூட இல்ல. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஷன்ஸ் வந்து இருந்தா கூட இட் வில் பி வெரி பெட்டர் ஃபார் சீனியர்ஸ். பிகாஸ் அவங்க அடிக்கடிக்கு டிராவலிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால we are planning only that for the senior citizens to be done. Okay. நம்ம வந்து ஒரு வீடியோ பிசியோதெரபி மாதிரி கூட we are planning. நீங்க வந்து ஈரோட்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேபி I'll give the clinic number 7825933933. நான் அதுல மெசேஜ்ல சென்ட் பண்றேன். ஸோ இதுதான் நம்ம கிளினிக்கோட நம்பர். ஸோ பர்சனலைஸ்டாவும் we can actually manage that. நீங்க இதுல கால் பண்ணிட்டு யூ கேன் ஃபிக்ஸ் அப் யுவர் அப்பாயின்மெண்ட் டைமிங். நம்ம பர்சனலா ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கட்டும். நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கைட் பண்றேன். யூ கேன் ஆக்சுவலி டூ த எக்ஸசைஸ் ஃப்ரம் யுவர் சைட்.